உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கிளிம்ஸ்? அதை பிடிக்கலன்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்கன்னா அவங்க ரஜினி கமலுடைய பெரிய ஹேட்டர்ஸாக இருப்பாங்க. இந்த படம் அந்த ஜானரில் வருமா, இந்த ஜானரில் வருமா அப்படிலாம் பல பேர் கேட்டுட்டு இருக்கும்போது இது எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாக போய் ஹீரோ யாரா வேணா இருக்கட்டும், வில்லன் ரஜினி சாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகளை நிறைய பேர் உங்களுக்கு உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் 2 பேருமே வில்லனா இருப்பாங்களோன்னு தோணுது. நல்லா இருக்கு. ஹீரோங்கிற கேரக்டரே கிடையாது, 2 பேருமே வில்லன் தான். இப்பவே எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒரு ப்ரெஷரை ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கன்ஃபார்ம் 1000 கோடி ஒரு படத்து மேலே வைக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்குல்ல, இது டைரக்டருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது? தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்குமாங்கிறதுல எனக்கு உடன்பாடே இருந்ததில்லை. எப்பவுமே அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு மிகப்பெரிய சவால் இருக்கு. படம் வெளியில வந்த பிறகு ரசிகர்கள் வந்து என் தலைவரை நீ குறைச்சலா காட்டிட்டேன்னு சண்டை வந்துடக்கூடாது. அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இதுக்குள்ள அவர் இறங்கியிருக்காரு. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட அந்தலன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார், இன்னைக்கு ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியா, அப்படி ஹிஸ்ட்ரி ரீக்ரியேட்னு வச்சுக்கலாமா, அது மாதிரி தான் எல்லாருமே பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கிளிம்ஸ்? எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ 2 பேரும் 2 பெரிய இமயங்கள் சேரும் பொழுது அவங்கள எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாங்க, ஒரு ப்ரோமோ இருந்தால் கூட அதில் அவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டார் நெல்சன். அதை பிடிக்கலன்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்கன்னா அவங்க ரஜினி கமலுடைய பெரிய ஹேட்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். அதை தாண்டி எல்லாருக்குமே இந்த ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா ப்ரோமோ தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதும் ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு. அதுக்கு அவ்வளோ க்ரௌடு, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. என்னன்னா ஆஃப்டர் எ லாங் டைம் ராஜீவ் மேனன் டிஓபி. ஆமாம், அது எப்படி சார் இருந்துச்சு? அது அந்த ஒரு விஷயம் கேட்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லைங்க, இந்த 2 பெரிய ஹீரோக்களை ஹேண்டில் பண்ணணும்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு கேமராமேன் தேவை. ஓகே, நீங்கள் இப்போ இளைஞர்களோட ட்ராவல் பண்ணணும்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ இருக்கிற ஒரு 25-30 வயசு பையனோட அந்த சினிமாட்டோகிராஃபி இருந்துன்னு வைங்களேன், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். சில நேரங்களில் ஓகே, பல விஷயங்கள் இருக்குது இதில். இப்போ ராஜீவ் மேனன் மீது 2 பேருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவர் தனிப்பட்ட முறையிலே ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆமாம், ஒரு தன்மையான. ஆமாம். ஸோ அதனால் அவர் உள்ளே வரும்பொழுது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ஒர்க்குமே இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு சைக்கிளை ஓட்டுறதுக்கும் ஒரு பெரிய BMW எடுத்துகிட்டு போகிறதுக்குமான வித்தியாசம் தான் இது, இந்த ரஜினி கமலை இயக்கம். ஆமாம் ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னை சார்ந்த எல்லாருமே கொஞ்சம் மெச்சூரிட்டியான, கொஞ்சம் அனுபவம் உள்ள, அப்படி உள்ளவங்கள வச்சுக்கிட்டா எல்லா வகையிலும் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ அதுக்காக தான் அவரை உள்ள கொண்டு. ஓகே, ஏன்னா அதில் இன்னொரு விஷயமே நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இப்போ சமீப காலத்தில் இந்த ஓல்டு ஸ்கூல், அதாவது அவங்க முன்னாடிப்பா கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டாங்கப்பா அப்படிங்கிற, எப்போ பண்ணாலும் அவரோட ஒர்க்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரோமோவில் நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆமாம், ஏன்னா அவர் யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அதை காமிச்ச விதமே ராஜீவ் மேனன் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் சார், என்னன்னா இந்த படத்தை நிறைய பேர், ஐ மீன் பப்ளிக் போயிட்டா நிறைய பேர்ட்ட பேசும்போது கேட்கும்போது ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட் அந்த ஒரு ஃப்ளேவரில் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அது? இல்லை, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ராஜீவ் மேனன் திரும்ப போயிட்டு வருவான். இப்போ இந்த படத்தில் அவங்க ஷூட் பண்ணது தான் நம்ம பார்க்குற மாதிரினா இல்லை. இதுக்கப்புறம் கலரிங், அதில் பல எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்காக போய் அவர் மும்பையில் மெனக்கிட்டு உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே ஓகே. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு அனுபவம் வேணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் அந்த ஜானரில் வருமா, இந்த ஜானரில் வருமா அப்படிலாம் பல பேர் கேட்டுட்டு இருக்கும்போது இது எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாக போய் ஓகே, அது இப்போ நெல்சனுடைய டேலண்ட் தான். ஆக்சுவலாக ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் உள்ள நடிகர்கள் அவங்க. இப்போ என்னுடைய அண்ணன் ரசிச்சிருப்பார், எங்கள் குடும்பத்தை சார்ந்த முன்னோர்கள் ரசிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் அபூர்வராயங்கள் காலத்துலேருந்து யோசிச்சுங்க. அப்போ நம்ம வந்துட்டோம், இப்போ நமக்கு பிள்ளைகள் வந்துட்டாங்க. இவங்க ரசிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க, 3வது தலைமுறையாக டச் பண்ணுறாங்க. அப்போ 3வது தலைமுறை இந்த படத்தை இயக்குது. ஆமாம். அப்போ அதுக்கு அடுத்து வர்ற இந்த ஜென்சி கிட்ஸையும் ரசிக்க வைக்கும்படியாக அந்த படத்தை இயக்கணும்னா நெல்சன் மாதிரி ஒருத்தர் வேணுங்கிறதுனால தான் அவரை கூப்பிட்டு வராங்க. இந்த பிளாக் காமெடிலாம் உள்ளே வருது. ஸோ அதுதான் நம்ம அதில் பார்க்குறோம். ஒரு ஷூ எடுக்கிறாரு, டப்புன்னு வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அதுலேயே ஒரு போட்டி 2 பேருக்குள்ளே இருக்கு. அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது கிடையாது. அது உன்னை விட நான் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்தியான காம்படிஷன். அதுதான். இன்னொன்று நெல்சனுக்கு தான் பெரிய பிரச்சனை என்னென்னா,
2 பேரை எப்படி மேனேஜ் பண்றது. முதல்ல வந்து அவங்க வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், நடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க நடிச்சு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. டயலாக் கொடுத்தா பண்ணிட போறாங்க. கரெக்ட். ஆனா அந்த ஈகோ இல்லாம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறது வேற. ஆமா. ஆனால் ஒரு 100 பேர் திரண்டு நிக்கும்போது, ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அது பெரிய விரிசலா மாறும். அப்போ ஒரு டைரக்டர் தான் அத வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆமா, ஆமா. அப்ப அவருக்கு மிகப்பெரிய சவால் இருக்கு. படம் வெளியில வந்த பிறகு ரசிகர்கள் வந்து என் தலைவரை நீ குறைச்சலா காட்டிட்டேன்னு சண்டை வந்துடக்கூடாது. ஆமா. அப்ப அதுக்கும் கவனமா அவர் இருக்கணும். ஸோ அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இதுக்குள்ள அவர் இறங்கியிருக்காரு. கரெக்ட். ஏன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸா வந்து 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கணும். கதாபாத்திரமாவும் ஈக்குவலா இருக்கணும். So, இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ஒண்ணு பார்க்க முடியுது. என்னன்னா, யாரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இது நிறைய பேருடைய ஆசைகளா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஹீரோ யாரா வேணா இருக்கட்டும், வில்லன் ரஜினி சாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகளை நிறைய பேர். உங்களுக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல 2 பேருமே வில்லனா இருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. நல்லா இருக்கு. ஹீரோங்கிற கேரக்டரே கிடையாது. 2 பேருமே வில்லன் தான். அப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பாரோன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து கமல் விக்ரமில் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆரம்பத்தில் வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடோடய வருவார். டக்குன்னு அவர் யாருங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வருவாரோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து 2 பேரையுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடோட தான் பார்க்க போகிறோம். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப அநியாயத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி காமிச்சிட்டு இன்னொருத்தரை நம்பியார் மாதிரிலாம் காமிக்க முடியாது. கரெக்ட். அது இப்ப காமிச்சோன்னா அங்கங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சு நல்லவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காலமா இருக்கு. ஆமா சார். ரொம்ப நல்லவர்னா ஐயே தயிர் சாதம்ட்டு போயிடுறாங்க. ஆமா. ஸோ அதனால 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட வேற மாதிரி ஆட்களை தான் இருக்கணும். ஓகே, ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார். என்னன்னா, நினைத்தாலே இன்னைக்கும் பாக்குற மாதிரி இருக்கியா அந்த காரு, இவங்களுடைய அந்த ஐ மீன் காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்போது நினைத்தாலே இன்னைக்கும் ரீயூனியனா ஸோ அப்படிங்கிற ஒரு தேரி ஒன்று போகுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஜெயபிரதாவை உள்ள காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம வந்திருக்கலாம் இல்லையே. பட் இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே ரசிக்க முடியுது. நீங்க நினைத்தாலே இனிக்குமா, அபூர்வ ராயங்களா அப்படிலாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்தாலே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கு அதுதான். அதுல நெல்சன் அவருடைய மேஜிக் என்ன பண்ண போறாருங்கிறது நான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரசிச்சது இந்த காரை தொடச்சிட்டு இருந்த பொம்பளை பிள்ளைகளை தான். ஆமா. நம்மளும் எவ்வளவு கேரேஜ் போறோம். இந்த மாதிரிலாம் எங்க இருந்த எந்த கேரேஜ்ல இருக்காங்க எங்கேயுமே இருந்தது இல்லை. பட் அது கூட வந்து ஒரு விஷுவல் பியூட்டி இருக்கணும். ஓகே. அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு 4 பேரை இறக்கி விட்டாரு பாருங்க. ஆமா. அதுதான் நெல்சன். கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயம்னா இப்பவே எல்லாருமே ஒரு விஷயத்த ஒரு ப்ரெஷரை ஒண்ணு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கன்ஃபார்ம் 1000 கோடி. இந்த பழக்கம் எப்ப மாற போகுதுன்னு தெரியல. ஒரு படத்து மேல வைக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமா இருக்குல்ல. இது டைரக்டருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இல்ல அதெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு போன டைரக்டர்கள் காதுல வாங்க மாட்டாங்க. ரசிகர்கள் 1000 சொல்லலாம், விமர்சகர்கள் 1000 சொல்லலாம். அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த வேலையுமே பார்க்க முடியாது. நம்ம வேலையை நம்ம சரியா செய்வோம்னு அவங்க செய்வாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்குமாங்கிறதுல எனக்கு உடன்பாடே இருந்தது இல்லை எப்பவுமே. நான் அதை வந்து மறுத்து பேசியிருக்கேன். அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அது காரணம் என்னன்னா நம்ம ஆட்கள் யாருமே ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க. பணம் மட்டும் பெருசா வேணும்னு நினைக்கிற கும்பல் இது. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல நம்ம எப்படி 1000 கோடி அடிக்க முடியுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப இந்தி பெல்ட்ல வந்து நம்ம படம் பெரிய அளவு ரிலீஸ் ஆச்சுன்னா தான் அங்கேருந்து ஒரு பெரும் தொகை வசூலாகும். ஆமா இல்லையா? அங்க வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் படம் இந்தியில போட்டு அங்க பார்க்கணும்ல. எவ்வளோ பேரை வந்து இங்க உள்ள நடிகர்கள் அங்க தெரியும். பட் ரஜினிக்கும் கமலுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இந்தியில எல்லா இடங்கள்லையுமே இவங்க 2 பேருமே பேர் வாங்கினவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இப்ப தமிழ்நாட்டில் ஒரு 1100 ஸ்கிரீன்ல நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா இந்தியிலையும் பண்ணலாம். ஆமா ஆமா 2 பேருக்கான வேல்யூ இருக்கு. அப்ப அந்த கலெக்ஷன் இருக்கு. அது இல்லாம இந்தியா முழுக்கவே இவங்களை வந்து பெரிய மார்க்கெட்டிங் கண்டிப்பா கொண்டு போயிடலாம். கண்டிப்பா. ஏற்கனவே தெரிந்தவர்கள் பல வெற்றி படங்களை அங்கங்க கொடுத்துருக்குறாங்கிற ஒரே காரணத்தினால எல்லா இடங்கள்லையுமே இந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கலெக்ஷனுங்கிறது சொன்ன மாதிரி இந்த 1000 தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இந்த படத்துக்கு நெல்சன் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு உறுதியாயிருக்கு. நெல்சனுக்கு முன்னாடி எத்தனை பேரை இதுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டது? இவங்க பண்ணலாமா? ஏன்னா இடையில வந்து லோகேஷ் அவர்களோட பெயர்கள் வந்துச்சு. அது மாதிரி எத்தனை பேர் சார் பரிந்துரை செய்யப்பட்டுச்சு? பரிந்துரைங்கிறத தாண்டி ரஜினிகிட்ட அந்த பொறுப்பை கமல் கொடுத்துட்டாரு. ஓகே. நான் இதுல தலையிடல, முழுக்க அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரஜினி தான் கதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓகே. நிறைய பேர்கிட்ட அவருக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லார்ட்டையும் கதை கேட்டு இருந்தாரு. இது எல்லாத்துலேயுமே சௌந்தர்யா ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. ஓகே ஓகே. சௌந்தர்யாவும் அவரும் சேர்ந்து தான் கதை கேட்கறது. அதுதான் இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கு இல்லையா? இப்போ ரஜினிக்கு பிடிச்சிருக்கும், சௌந்தர்யாவுக்கு பிடிக்காது. அப்போ இவங்க வந்து இப்போ இருக்கிற தலைமுறையோட உட்காந்து இந்த படத்தை பார்க்குறவங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 2 பேருக்குமான ஒரு படமாக இது இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நெல்சனை கொண்டு வந்திருக்காங்க. நெல்சன் வந்து
படப்பிடிப்பின் இடையிலே ஒரு கதை ஒன்று அவர் சொல்லியிருக்காரு ரஜினிக்கு. அப்போவே அவருக்கு அந்த கதை பிடிச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த சேர்ந்து நடிக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நெல்சன்ட்டையே வந்து ஒரு கதை கேட்போம்னு தான் கேட்டு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஓகே. நடுவில் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டது உண்மைதான். அவங்க நினைச்ச மாதிரி அது இல்லை. என்ன காரணம்னா ரொம்ப ஹியூமரா இருக்கணும். இன்னொன்று உடல் ரீதியாக நம்மளை ரொம்ப வருத்தக்கூடாது. அதுல ரஜினி உறுதியா இருந்தார். இன்னொன்று அவருடைய ஏஜ் இருக்கு. ஆமா, நீங்க வந்து அங்க ஃபைட் பண்ணணும், மழையில் நனையணும், ஒரு 50 பேரை தூக்கி போட்டு மிரிக்கணும்லாம் ரொம்ப கஷ்டம் அது. அப்போ அப்படியே நீங்க ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கண்ணாடியை கட்டி காமிப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ரஜினியே அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஸோ அதை அந்த தோற்றத்தை உருவாக்குனாரா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் அவருக்கு தேவைப்படுது. ஸோ அதனால வந்து 2 பேரையுமே அப்படியே கசங்காம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி எடுத்துட்டு வந்துருவாரு. ஓகே ஓகே, அவ்வளோதான். புரியுது சார். ஏன்னா நிறைய பேர் லோகேஷ் அவர்களுமே ஒரு ஸ்டேஜ் சொன்னது மாரி எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு, பட் ஆனால் அது முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் இது முழுக்க முழுக்க கமர்ஷியலா ஃபேமிலியோட சேர்ந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். அதுக்கான எதிர்பார்ப்பு தான். காமெடி வித் ஆக்ஷன். ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம். ஜெயிலர் பாத்தீங்க இல்லையா? ஜெயிலர்ல எவ்வளவு ஆக்ஷன் இருந்தது, அவ்வளவு ஆக்ஷன் இதுலயும் இருக்குங்கிறாங்க. ஓகே. எப்போ சார் படம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்க ஷூட்டிங்? ஆக்சுவலா இந்த வருட இறுதியிலே ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல வந்து 2027னாங்க. இப்போ அதை கொஞ்சம் ப்ரீவியஸ் பண்ணியிருக்காங்க. சிபி சக்கரவர்த்தி படம் வந்து ரஜினி பண்ற படம் ரொம்ப குறுகிய கால தயாரிப்பு. ஒரு 40 நாள்ல ஷூட்டிங் முடிக்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பரவாயில்லையே. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரஜினி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால இந்த படத்தை வந்து செப்டம்பர் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு போல இருக்கு. ஓகே ஓகே. அதுதான் இப்போதைக்கு வர்ற தகவல். சூப்பர் சார். அது இல்லாம இப்ப எல்லாருமே ஒரு ரஜினி சார் அடுத்தடுத்து லைன் அப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஜெயிலர் 2 இருக்கு, அடுத்து வந்து சிபி அவர்களுடைய படம் இருக்கு, இப்ப இந்த படம் வருசலா கொடுத்துட்டு இருக்காரு. குதிரை வந்து நிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதாங்க, இப்போ சோம்பேறித்தனமா இருக்கிற பல ஹீரோக்கள் ரஜினி வீட்டுக்கு போய் ஒரு பிரம்படி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, அதுலேருந்து சாப விமோசனம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, இந்த வயசுல ஒருத்தர் ஓடிட்டு இருக்காருங்க, குதிரை வேகத்துல ஓடிட்டு இருக்காரு. நாமெல்லாம் அப்படி உட்காந்துருக்கேமேங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரஜினி நீங்க பாத்தீங்கன்னாலே வந்துருங்கிறேன் நான். ஸோ பாருங்க, இப்போ அவர் வந்து ஓடுற வயசாங்க, அது ஓடுறாரு, நிரூபிச்சிட்டாரு. ஆமா, இந்த கதை கேட்கிறாரு, அங்க கேட்கிறாரு, இங்க கேட்கிறாரு, 2.5 மணி நேரம் உட்காந்து கதை கேட்கிறாரு. ஆமா. இப்போவும் வந்து வெற்றி பெற்ற பல ஹீரோக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? 10 வரியில ஒரு கதை சொல்லுங்கிறாங்க, அப்படித்தான் கதை கேட்கிறாங்க. ஓகே. ஆனா 2.5 மணி நேரம் முழு கதை சொல்லுப்பா, நான் உட்காந்துருக்கேன்னு உட்காந்துருக்காருல்ல, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. கதை ஓகே, அதை கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ரஜினி அவர்கள் இல்ல இதை மாத்திக்கலாம் அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிற சொல்றது உண்டு. கதை ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டா ஆஃப்டர் அதுல இருந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாரு, டைரக்டர் சொல்றதுதான் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் ரஜினி சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இது உண்மையா சார்? ஆமா, ரஜினியும் சரி விஜயும் சரி கதை கேட்கறதுக்கு முன்னாடி கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஸ்பாட்டில் போய் இதை மாற்று அதை வைக்காத அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் அவங்கள்ட்ட இல்லை.